நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நமது 12 ராசி நேயர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை, அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம். ஸோ கிரகங்களின் அடிப்படையில் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம கோச்சார பலன்களை கூறுகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு 20-30% உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள், அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக ரீதியாக 20-30% உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது உண்மை. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த வருடம், மாதம், பிறந்த ஊர், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஜனனகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவோம். அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு இந்த மாதம் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமான்னு நினைக்கலாம். மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம். கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன். கிட்டத்தட்ட 13 வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன். இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன் கூட சொல்லலாம். ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்த அளவுக்கு சாத்தியம் அல்ல. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி, இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் அடியேனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக, கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின், கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது, அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு இடம்பெறுவார். அப்போ 12ஆம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் மேச ராசியிலும், அதே போல் நமது குரு பகவான், அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை தான் நம்ம ரொம்ப விரும்புவோம். ஸோ அதை ஒரு சுப கிரகம் அப்படின்வோம். சுப கிரகமான குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்ன பார்க்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை வச்சு தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூரிய பகவான் தான் தலைமை கிரகம். நவகிரகங்களின் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான். ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் 17ஆம் தேதி வரையும் மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். 17க்கு அப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயணிப்பார் என பார்க்கிறோம். தமிழ் மாத என்னைக்கு பிறக்குதோ அந்த மாதம்தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை. ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆனி மாதம் ஓடிக்கிறது. இந்த ஆனி மாதமானது 32 நாட்கள் இருக்கும். ஸோ இந்த ஆனி மாதத்தில் 32 நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் 17 நாட்கள் வரையும் மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். ஏன்னா இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம். மிதுன ராசி மட்டும். ஏன்னா ஆனி மாதம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் தமிழ் மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. இது தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார். அப்படிங்கும்போது கடக ராசிக்குள் அவர் 18ஆம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசி தான். சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன் கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வரையும் சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிதுன ராசியில். அப்புறம் 7ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கடக ராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறோம். ஸோ அதே போல் புதன் பகவான் கடக ராசியில் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி
அவர் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். கன்னி ராசியில் கேது பகவான். கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னி ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ கன்னி ராசியில் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்துலேருந்து 1.5 வருட காலம் கேது அங்கே தான் அமர்ந்திருப்பார். எப்பவுமே கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசையில், அதாவது அதனுடைய 7ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம். ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம். இதில் இந்த சனி பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியில் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம். ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என கூறுகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் மாற்றங்களை அள்ளி கொடுக்கின்றன, இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக நமது மகர ராசிக்காரர்கள் என்னென்ன நன்மைகளை பெறப்போகிறார்கள், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் மற்றும் திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இதில் மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் மட்டும்தான் முழுமையாக இருக்குது. அதே போல் உத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்லேயும் இருக்கும், அதுக்கடுத்து 2ஆம் பாதத்துலேருந்து நமது மகர ராசியில் இருக்கும். அவிட்ட நட்சத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியிலும் இருக்கும், கும்ப ராசியிலும் இருக்கும். ஸோ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தான் மகர ராசி. மகர ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். காலபுருஷன் ராசியில் 10ஆம் இடமாக மகர ராசியை எடுத்துக்கொள்கிறோம். கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், தொழில்ஸ்தானம் சொல்லுவாங்க, கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்று பார்க்கும்பொழுது மனசில் உள்ள பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம், மன அழுத்தத்தோடையே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையை நீக்கி நான் நினச்சேன், செஞ்சேன், முடித்தேன் அப்படிங்கிற தன்மையில் மகர ராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன், போக முடியல, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற மகர ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். வெளி மாநிலங்களுக்கு மூலமாக, வெளி மாநிலம் போவது மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்களும் உண்டு. வெளி மாநிலம் வெளிநாடுகள் செல்வது மூலமாக மகர ராசி கண்டிப்பாக பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. இருக்கும் இடத்திலே லாபத்தை சந்திப்பதை விட வெளி மாநிலம் வெளி ஊர் சென்று லாபம் அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். அப்போது ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. மகர ராசினாலே மேக்ஸிமம் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே எங்கேயாவது பயணிச்சுக்கிட்டே இருக்கணும், ரன்னிங்கில் இருக்கணும் அப்படின்னா மகர ராசியை எடுத்து கையில் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துகின்றன. ஸோ குடும்பத்தில் ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஒற்றுமை இல்லை, உங்களுடைய மூத்த சகோதரருக்கோ அல்லது மூத்த சகோதரிகளுக்கோ அல்லது இளைய சகோதரர்களிடம் வந்து உங்களுக்குள்ள அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு இருக்குது, இது எப்போ ஒரு பங்காளி சண்டை மாதிரி இருக்குது, இது எப்போ தீரும் அப்படின்னா இந்த மாதம் சுமூகமான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் என்று பார்க்கிறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் போவதற்கான அமைப்பு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த சூழ்நிலையில் வருமானங்கள் உங்களுக்கு உறுதியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பல நாள் ஆசைகளில் தடையாகவே இருக்கிற விஷயங்கள் விலகி அந்த ஆசை நிறைவேறதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறணும்னு நினச்சிக்கிருக்கேன், பதவி உயர்வோடு நான் வேலைக்கு வேறு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வேலையில் இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக சூழ்நிலைகள் ஏற்படுத்துகின்றன. அதுபோல் உங்களுடைய குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைவாக இருக்கும்.
காதல் பண்ணுறேன், காதலில் ஒரே பிரச்சனையாகி என்னுடைய காதலியோ அல்லது என்னுடைய காதலனோ என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, நான் ரொம்ப ரொம்ப இறங்கி போயிட்டேன், ஸோ அவங்க ரியாலிட்டியை உணரவே மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கிற மகர ராசிக்காரர்கள் உறுதியாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உண்மையான உணர்வுகளையும் உங்களுடைய உண்மையான விஷயங்களையும் அவங்க புரிஞ்சு இனிமே உங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகின்றன என்று பார்க்கிறோம். மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார்கிட்டையும் எந்த வார்த்தையும் விடுவதற்கு முன்பாக, அதாவது வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் யோசித்து நிதானமாக கொடுக்க வேண்டும். பொருளாதாரம் அதிகமாக வருவதுங்கிறதுக்காக தேவையில்லாத விரைய செலவுகள் செய்வது, யாருக்கா பட்டுன்னு ரூபா தூக்கி கொடுத்துட்டு ஐயோ கொடுத்துட்டேனே சொல்லி ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு, ஸோ அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணுங்கிற எண்ணத்தை நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் எந்த குறையுமே இருக்காது. பணம் இல்லை என்ற சூழ்நிலைகள் இல்லாமல் எனக்கும் பணம் இருக்குது, என்கிட்டையும் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மகர ராசிக்கு எந்தெந்த நாள்கள், மகர ராசிக்காரர்கள் எந்தெந்த நாள்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், நிதானமாக கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை உறுதியாக செயல்படுத்த வேண்டும் என்று பார்க்கும்பொழுது, மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12ஆம் தேதி முதல் 12, 13, 14ஆம் தேதி கிட்டத்தட்ட 14ஆம் தேதி காலையில் வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா அந்த சந்திராஷ்டமம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையோ மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையோ உறுதியாக ஏற்படுத்தாது. மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹயக்ரீவர் வழிபாடு பின்பற்றுங்கள். பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை கட்டாயமாக போய் வழிபாடு செய்யுங்கள். ஹயக்ரீவர் வழிபாடும் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகளை நீக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு, வெளிநாடு சென்றாலும் அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறன என்று தற்போது நீ பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள், உங்கள் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம். நம்ம எப்படா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம், கடன் பிரச்சனையிலேருந்து கனவு மனைவி ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஸோ கால் போகலைன்னா, ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம். அதே போல் நம்ம மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து நம்ம கிளம்புறோம். ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க, ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி போட்டு விடுங்க. ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம், கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலேருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். அதே போல் நிறைய பேர் கேட்காங்க, சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல, எங்கள் வீட்டில் குறித்து வைக்கலை, அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பிரசன்ன ரீதியாக வெத்தலை பிரசனம் மூலமாக பார்க்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வியின் நேரத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்கள் வீடோட வாஸ்துவை பார்த்தோம்னா, நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க, எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற முடியும் என கூறிக்கொள்கிறேன். ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வெளிநாடுகள்லாம் நம்ம போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும். நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி.